இது யாரு கோபாலா? இல்ல நீ அங்க கடைப்பட்டு கரும்படா? நீ அத்தான் பொண்டாட்டிக்கு பிறந்தாள் கொண்டாண்டா ஊரையே கூட்டு கரிச்சோறு போட்டான்னா ஊரு பூரா அதே பேச்சுதாம்ல, கோபால் கரிச்சோறு போட்டான், கோபால் கரிச்சோறு போட்டான்னு. இன்னைக்கு இங்க சந்தையில இருந்து கடைப்பட்டு நிக்கிய வாங்க கடையா? அக்கா வாங்க வாங்க வாங்க, நம்ம கடைக்கு வாங்கக்கா. கரும்பு பாக்கல, துண்டுகள் பாக்கல, கெட்டுக்கரும் பாக்கல. ஃபங்க்ஷன்லாம் நேரத்தையும் முடிஞ்சு போச்சுக்கா. சரி, வருமானத்துக்கு வழி நின்று நான் சம்பளத்துக்கு வேலைக்கு வந்துட்டேங்க. கரும்பு தேனா இன்னைக்கு நல்லா தித்திப்பா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. வாங்க வாங்க, எத்தனை கட்டுக்கா கரும்பு வேணும்? அக்கா கரும்பு இப்பதான் வந்து இறங்கி இருக்கும் போல. கரும்பு கொண்டையெல்லாம் பாருங்க நல்ல பச்சை பச்சைன்னு இருக்கு. கரும்பு பாருங்க நல்லா வளர்த்தியா இருக்கும். மொழியும் பாருங்க நல்ல பெருசு பெருசா இருக்கு. சாப்பிடுறது நல்லா அருமையா இருக்கும் போல. கரும்பு விலைதான் என்னன்னு தெரியல. அண்ணா அவர்கிட்ட கரும்பு விலை எவ்வளோண்ணா? ஆமா, 10 கரும்பு வச்சு கட்டு வந்து 250 ரூபாமா, 15 கரும்பு வச்சு கட்டு வந்து 350 ரூபாமா. பாருமா எத்தனை கரும்பு வேணும் உனக்கு? என்ன கோபாலு, கரும்பு விலை இவ்வளவு சொல்லுது? கரும்பு விலை கேட்ட நீ தங்க விலை சொல்லு. இந்த சந்தையில எத்தனை கரும்பு கிடைச்சிருக்கா? சரி, நீ நம்ம கோபாலுக்கு கடைப்பட்டிருக்கானே, இங்க வந்தா நீ தங்க விலையை சொல்லியா கரும்பு விலையை கேட்டா? அக்கா நம்ம கரும்பு தேனி கரும்புக்கா. இங்க உள்ளூர் கரும்பு கிடையாதுக்கா, வெளியூர்ல இருந்து வருதுக்கா நம்ம கரும்பு. இவனை அப்புறம் உள்ளூர் கரும்பு வச்சுட்டு ஏமாத்தணும்க்கா. சந்தையில கடை இருக்குன்னா எல்லா கடையும் இருக்கும். நம்ம கடையை மாதிரி வருமா? என் கடையில ஒருத்தர் சாப்பிட்டு பார்த்துட்டு பாருங்கக்கா கரும்பு என்னன்னு. நீங்க எல்லா கடையிலுமே ஒருத்தர் வாங்கி பார்த்துட்டு வாங்க. என் கரும்பு கடை மாதிரி இருக்காது கரும்பு. அதெல்லாம் இனிப்பு குறையா இருக்குல்ல, இனிப்பு கூடுதலா இருக்குமா. இது வெளியூர் கரும்பு, அதெல்லாம் உள்ளூர் கரும்புமா. சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்க, என் கரும்பு அப்படியே ருசியா இருக்குமா. என்னப்பா கோபால் இப்படி சொல்ற? கரும்புல எல்லாம் ஒரே கரும்பு தானப்பா. உள்ளூர் கரும்பு வெளியூர் கரும்புங்க. எல்லா கரும்பும் சாப்பிட்டு பார்த்தா இனிக்கதானப்பா செய்யும். உப்பகைக்கும் எல்லாம் இனிக்கதானே. சரி, நீ வியாபாரம் பண்ணதுக்காண்டி 1000 பேசு. சரி, நமக்கு பிடிச்ச வேண்டியதான், பிடிக்கலாம் போக வேண்டியதான். சரிதான் கோபால். ஏக்கா நம்ம கரும்பு வந்து செம்மண்ல விளைஞ்சதுக்கா. அப்படி செவக்க செவக்க கரும்பு செவக்க செவக்க இருக்கும். இனிப்பும் அப்படியே ஒரு இனிப்பா இருக்குங்க. இங்க பூரா ஹரிசகாட்டுல விளைஞ்சதுக்கா. அது ஒண்ணு அவ்வளவு இனிப்பா இருக்காதுக்கா. நம்ம கரும்பை சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்குக்கா. சரிப்பா, நீ வேற தெரிஞ்ச ஆளா ஆயிட்டான. நம்ம கடையில வாங்குறேன். சின்னதா தெரிஞ்ச பிறகு கோவப்படுவா. என் புருஷன் கடைப்படுவான், என் புருஷன் வாங்கல வேற ஒரு ஆட்டம் வாங்கிருக்கேன்னு வருத்தப்படுவா. நான் வாண்டே வாங்குதான்ப்பா. சரி, 10 கரும்பு வச்சு கெட்டு என்னதுன்னா 250 ரூபாய். அப்போ ஒரு கரும்பு விலை எவ்வளவுப்பா? ஏக்கா ஒரு கரும்பு 25 ரூபா உழுங்கக்கா. உனக்கு எத்தனை கட்டுக்கா வேணும் சொல்லுக்கா, நான் எடுத்தாரேங்க்கா. எப்ப கெட்டு கெட்டா வாங்கிட்டு நான் என்ன வீட்டுல போய் வியாபாரமா பண்ண பாரு. ஆளுக்கு ஒரு கரும்பு போதும்பா, 2 கரும்பு போதும். ஏங்க என்னக்கா இவ்வளவு நேரம் வாக்குவாதம் பண்ணிட்டு 2 கரும்பு போதுங்க. 2 கரும்புக்கு இவ்வளவு பேச்சு பேசுனியாங்க. ஒரு கட்டில 2 கட்டு தூக்கிட்டு போயாங்க. 4 மாசம் வச்சு தின்னு கரும்பு என்ன கெட்டா போகுது. ஒம்பாட்டு வாங்கி கொண்டு வச்சு திங்க வேண்டியதான் கரும்பு. என்ன செய்ய போற மாதிரி வேலை செஞ்ச பணத்தை போறான். வாங்கிட்டு போக்கா, 2 கட்டு வாங்கிட்டு போக்கா. 2 கரும்பு வாங்கிட்டு போவாரு. ஏன் இந்த கோபாலண்ணே 2 கட்டு வேண்டாம், 4 கட்டு வேண்டானே. எனக்கு எங்க அம்மாவுக்கு ஆளுக்கு ஒரு கரும்பு கொடுங்க. நாங்க போட்டுல 2 கரும்பு போதுண்ணே. என்னென்ன செய்ய அவ்வளவு கரும்பு வாங்கிட்டு? எங்க வீட்டுல யாரு இருக்கா திங்கிறதுக்கு? நானே எங்க அம்மா தான் இருக்கேன். 2 கரும்பு போதுண்ணே. ஏக்கா கரும்பு மட்டும் போதுமா? மஞ்சள் குளம் எதுவும் வேணுமாக்கா? ஏன்னா கரும்பாவது வச்சு திங்கலாம். மஞ்சள் குலை என்னென்ன செய்ய? அதே என்ன பண்ணாவா? மஞ்சள் குலைய பொங்க பானையில கெட்டாவல தாய். அதால சாத்திரம் பொங்க பானையில கெட்டிதானா பொங்கல் விடுவாவா. கரும்பு பொங்க பானையில மஞ்சள் குலையெல்லாம் கெட்டிதான் பொங்கல் விடணும். அப்படின்னா பாக்குறதுக்கே ஒரு அழகா இருக்கும். அதான் சாத்திரம். கோபால கடைக்கு பின்னாடி மஞ்சள் குலை எங்க வச்சிருக்கியா? மஞ்சள் குலை நல்லா வாங்கி ஞாபகப்படுத்தினேன். ஏக்கா பின்னாடி எங்க ஆத்தா கடைப்பட்டு பாரு. பின்னாடி மஞ்சள் குளம் கடை அங்க பாருங்கக்கா. அங்க போய் எங்க ஆத்தாட்ட போய். என்ன சும்மா கங்காது நிக்கல? வேலைக்கு வந்திருக்கல, இல்ல கடைப்பட்டு இருக்கல? குடும்பமே இங்கதான் நிக்க போற. வா கோமதி, என்ன இன்னைக்கே சந்தைக்கு பொங்கலுக்கு 4 இருக்கு. அது ஒத்த கரும்பு வாங்கி நிக்கல. தாய்மான் ஒரு கட்டு வாங்கினானே, ஒத்த கரும்பு ஆட்டிட்டு வந்திருக்கேன். என்ன சரி, கோபாலுக்கு கடைப்பட்டுருக்கேன். அவனுக்கு ஒத்தாசை. சரி, நம்மளும் மஞ்சள் கலையை போட்டு வந்து உட்காரமே உட்காந்துருக்கேன். அதுக்காக சும்மாக்கா பொங்கலுக்கு கடைப்பட்ட மாதிரி ஆச்சு. வருமானத்துக்கு வருமானமும் ஆச்சு. இருந்த இடத்த சம்பாதிச்ச மாதிரியும் ஆச்சு. சரி, பொங்கலுக்கு வர சனத்தையும் இந்த சந்தையில பாத்துக்கலாம். பொங்கபடிக்கு ஆலையில என்ன ஆலையில வாங்கறதுக்கு வர அந்த ஆலையில பார்த்த மாதிரி ஆச்சு. கடையும் போட்ட மாதிரி ஆச்சு. ஒரு மஞ்சள் கலை எவ்வளோக்கா விலை? ஏன் கோமதி ரொம்ப விலை? ஒரு மஞ்சள் கலை 50 ரூபா தான். வாங்கிட்டு போ. ஏன் அப்ப ஒரு மஞ்சள் கலை 50 ரூபாய்? என்ன மொத்த கடையே கேட்கல. ஒரு மஞ்சள் கலை எவ்வளவுன்னு கேட்க 50 ரூபாங்க. மொத்த கரும்பு 25 ரூபா தான். இந்த தூரப்படுத்த மஞ்சள் கலைக்கு 50 ரூபாய். 4 நாளா காஞ்சி போப்பு. இதுக்கு 50 ரூபா கொடுத்தாங்க. விலையை குறைச்சிடலக்கா. ஆட பாதி மட்டும் மஞ்சள் விலை அப்படி இறங்கி கிடக்கு. நான் என்ன செய்யட்டு ஓண்டு 60 ரூபாய் விற்கணும்னு எனக்கு நான் ஆசையா. அதையும் தர 50 ரூபாய்க்கு நானும் கோட்டையை கட்ட போறேன். வீட்டுல போய் நான் ஏற்கனவே வீடு கட்டி வச்சிருக்கேன். நீ 50 ரூபாய்க்கு இப்படி ஆப்ப விடுதியா? நான் எவ்வளவு ரூபாய் முதல் போட்டு கடையை வச்சிருக்கேன். அது மாதிரி எப்படி கையில எடுக்க? வாராது பூரா 50 ரூபாய் 50 ரூபாய்னு நான் என்ன வியாபாரம் பார்க்கட்டும்? 10 ரூபா குறைச்சிட்டானா 40 ரூபா தாதாயே. சரி, அப்ப சும்மா ஒரு மஞ்சள் கலையை தாங்க. சரிம்மா, பொங்கலை நல்லபடியா விடுங்க. பொங்கல் நல்லா பொங்கி வரட்டும். நல்லா பொங்கி வரும். என் கொலையை கட்டுக்கு நல்ல சீரம் சிறப்பும் நல்லா பொங்கி வரும். போயிட்டு வாங்க வீட்டுக்கு. சரி, அப்ப சும்மாக்கா வீட்டுக்கு போயிட்டு வார. விலைவாசி தான் ரொம்ப இருக்கு. சந்தைக்கு வந்தா சௌரியமா அள்ளிட்டு போலாங்க. பொங்கலுக்கு வந்தாலும் இங்க விலைவாசி ஒண்ணு கை வைக்க முடியல. பூரா தங்க விலையை தெரியல. ஒண்ணு வாங்க முடியல. போங்க, என்ன செய்ய. சரி, நான் போயிட்டு வாரோம். ஏன் கடைக்கார தம்பி ஒரு கட்டு கரும்பு என்ன விலை? ஏன் பெரியவரே ஒரு கட்டு கரும்பு வந்து 250 ரூபா பெரியவரே. தம்பி ஒரு கட்டு கரும்பு வாங்கிட்டு நான் என்ன செய்யட்டும்? ஆசைக்கு ஒரு துண்டு வாங்கலான்னு வந்தோம்ப்பா. ஒரு துண்டு கரும்பு மட்டும் தான் போதும். ஏன் பெரியவரே ஒரு துண்டு கரும்பெல்லாம் கிடைக்காது பெரியவரே. ஒரு முழு கரும்பு வாங்கிட்டு போங்க. சரியாப்பா, நான் ஒரு கரும்பை வாங்கிடுறேன் தம்பி. ஒரு கரும்பை முழுசா தராத, துண்டு துண்டா வெட்டிதான். ஒரு கரும்பை முழுசா இழுத்துட்டு போகலையாது. எனக்கு துண்டு கரும்புனா கையில புடிச்சிட்டு போயிருவேன். பெரியார் இருந்தாங்க. ஒரு கரும்பு தான் துண்டு துண்டா வெட்டி தந்திருக்கேன். பார்த்து கொண்டு வாங்க. கரும்பு தடிக்க கிலோ வந்துடுறாங்க. பிறகு என்னதான் சொல்லுவாங்க. இன்னும் கரும்பு கொடுத்தனாதான் பெரியார் தடிக்க கிலோ வந்து செத்துட்டு பானுவான்.
ஆனா பார்த்து பத்திரமா கொண்டு போய் சேருங்க. வயசான காலத்துல பல்லு இல்ல ஒண்ணு இல்ல கரும்பு தின்னு ஏன் பெரிய ஆசைப்படுது இப்படி. அதெல்லாம் நான் பார்த்து வீட்டுக்கு போய்க்கிடுவான்ப்பா. என்னப்பா செய்ய, வயசானாலும் பல்லு போனாலும் கரும்பு திங்க ஆசை விட மாட்டேங்க. அந்த காலத்துல நாங்க அப்படி கரும்பு தின்னா நினைச்சு பார்த்தா இப்ப ஆசையா வருது கரும்பு திங்கணும்னு. அதான் சரி ஒரு துண்டு கரும்பு வாங்கிட்டு போவோமேன்னு இங்க மரம் வந்தா, நீ என்னடானா ஒரு துண்டு கிடைக்காது, ஒரு முழு கரும்பு தான் தருவாங்க. சரி என்னச்சு அதான் வாங்கிட்டு போன மாதிரி வந்தேன். கோபால இருந்து கிழடனுக்கு ஆசையா வேற பள்ளி இல்ல ஒண்ணு இல்ல தள்ளி தடிக்கலாம் தான் எந்திக்க மாட்டான். அவனுக்கு கரும்பு திங்கணும்னு ஆசையா கரும்பு வந்துட்டான் பாரு. இந்த கரும்பு என்ன திம்மா உரல போட்டு இடிச்சுதுமான கரும்பு. ஏன் ஆத்தா அவன் கரும்பு என்னன்னு அவன் இடிச்சிருந்துங்க உரல பட்டு இடிச்சிருந்துங்க பானையில வச்சு அவிச்சுதுங்க. நமக்கு அது தேவையில்லை. நமக்கு வியாபாரம் வித்தா சரிதால, வியாபாரம் வித்தாதான் அவன் நமக்கு சம்பளம் தருவான். ஒண்ணு விக்கலாம் நமக்கு சம்பளம் தர மாட்டேன். சாத்தா எப்படி திண்டு போறான் நம்மளுக்கு என்ன. இந்த காலத்தை நாங்க 2 கட்டு 3 கட்டுன்னு கரும்பு வாங்கி அப்படி தும்ப 3 நாள் 4 நாள் வச்சிருந்து கரும்பு அப்படி தும்ப ரசிச்சு ருசிச்சு தும்ப. இந்த காலத்துல கடைக்கு போனா கரும்பு ஜூஸ் தாங்க, கரும்பு ஜூஸ் குடிக்க வந்துக்கா அப்படிங்க. ஏன் கரும்பு திங்க, கரும்பு தின்னாதெல்லாம் பல்லு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், உடம்புக்கு நல்லா குளிர்ச்சியா இருக்கும். அவன் ஐஸ் கட்டி அதை எதன்னு போட்டு தரான் கரும்பு ஜூஸ் கடையில. அதை குடிச்சிட்டு டேஸ்டா இருக்குங்க. என்னத்த டேஸ்டா இருக்கு தின்னு கரும்பு கடிச்சு தின்னாதான் நல்லா ருசியா இருக்கும். ஏத்தா வயிறு பசிக்க கஞ்சி குடிக்க நேரம் ஆயிட்டு இந்த சின்னதாயி சோறு கொண்டு வரலாம். அவன் என்னத்த சோறு கொண்டு வரப்பா, சோறு கொண்டு வரலாம் நம்ம தெரியல, கொண்டு வரலாம் என்ன செய்ய போறாலும் தெரியல. அவன் என்னத்த சோறு கொண்டு வர, அவ சோறு பொங்குனால பொங்கலையே தெரியல. பொங்குனாதான் கொண்டு வந்திருப்பாளா புருஷனுக்கு, புருஷனால அக்கறை தான் குப்பரை அடிச்சு இங்க வந்திருப்பாளா சந்தைக்கு. அவன் என்னத்த வர போறான். இந்த கிழட்டு பையன் வரல, இந்த கிழட்டு பையனே ஆளை காணும். நீ சந்தைக்கு போ சிப்பமா நான் பின்னாடியே வந்துருவேன் அப்படின்னு சொன்னா ஏன்டா வீட்டுல வச்சு இன்னும் பொழுது வரல, எப்பதான் வர போறானு தெரியல. கிளல சாப்பிட போகணும். அவன் வந்தாதான் நம்ம சாப்பிட போவான். என்ன செய்ய தெரியல. எனக்கு வயிறு பசிக்கல கோபாலு. ஏங்க கஞ்சி கொண்டு வந்துருக்காங்க, கஞ்சி குடிச்சிட்டு வேலையை பாருங்க. சின்னதா இப்பதான் எங்க ஆத்தாட்ட சொன்னேன், ஆத்தா எனக்கு வயிறு ரொம்ப பசிக்குது, சின்னதா வீட்டுல தான் இருக்க, சோறு கொண்டு வந்து இன்னும் கொண்டு வரலன்னு இப்பதான் சொல்லி வாய முன்னு. அதுக்கு முன்னே கண்ணதான் நிக்க. சின்னதா உனக்கு ஆயுசு ரொம்ப கெட்டி, 100 வருஷம் நீ உயிரோட இருப்பப்பா. என்ன குழம்பு வச்சிருக்க, எனக்கு வயிறு ரொம்ப பசிக்கு. என்ன குழம்பு வச்சிருக்க சொல்ல. ஏங்க அதான் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் முருங்கைக்கீரை கூட்டு வச்சிருக்காங்க, சாப்பிடுங்க. எழுது முருங்கக்காய் சாம்பார் முருங்கீரை கூட்டுமா? அது சாப்பிட்டு எவ்வளவு நாள் அதுல நானும் வந்து ஒரு நாளாவது வச்சுதான் கேட்கணும்னு நினைச்சு எனக்கு மாதிரி ஆயத்தே வேறுனால நீயாச்சும் கொண்டுட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அது சாப்பிடணும் கொண்டா சாப்பிட்டு பாப்போம் எப்படி இருக்கு. சாப்பிட்டு சொல்ல ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதா சாப்பாடு. மாமி வாங்க மாமி, நீங்களும் அவங்களோட சேர்ந்து சாப்பிடுங்க. அப்புறம் ஆளையில வந்து சாப்பிடுங்க. இப்ப ஆளையில ஒருத்தர் இல்ல, சும்மா தானே இருக்கீங்களா, வாங்க வந்து சாப்பிடுங்க மாமி. இல்ல மருமோல எனக்கு என்ன முருங்கைக்காய் சாப்பிட வயசாகுது, முருங்கைக்கீரை முருங்கைக்காய் சாம்பார் சாப்பிட இதுவா வயசாகுது. நீ கோபாலுக்கு கூட கோபால் சாப்பிடுற. நான் வீட்டுல கொஞ்சம் கருவாட்டு குழம்பு வச்சு உங்க மாமனார் கொண்டு வராரு. நமக்கு இந்த முருங்கைக்கீரை முருங்கைக்காயெல்லாம் நமக்கு ஒத்து வராது. நமக்கு சாப்பாடு அவ்வளவு இழுக்காது. பத்தி எனக்கு கருவாடு நினைப்பா இருக்கு. கருவாட்டு கறி வச்சுக்காம மாமா கொண்டு வராரு, அப்ப நான் சாப்பிட்டுக்கிறேன். ஏங்க நீங்க சாப்பிடுங்க. அப்ப மாமிக்கு சோறு இருந்தா மாமி தரவு சாப்பிடாம மாமா கொண்டு வரும். அப்ப நீங்க சீக்கிரம் சாப்பிட முடியுங்க. ஆளையில யாரும் கடைக்கு வரதுக்கு முன்ன. இந்த முருங்கைக்காய் சாம்பார் இந்த முருங்கைக்காய் கூட்டு பாக்குறதுக்கே என்ன ஒரு கலரா இருக்கு, நிறமா இருக்கு, நல்ல மனமாவும் இருக்கு, சாப்பிடறதுக்கு அப்படி நல்ல ருசியா இருக்கு. சின்னதாயி இன்னைக்கு ரொம்ப அழகா குழம்பு கூட்டு வச்சிருக்கியா. நான் இன்னைக்கு நிறைய சோறு சாப்பிட்டேன். போ ஏங்க உட்காந்து சாப்பிடுங்க, ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடுங்க. சும்மா நட்டமான சாப்பிடுறதுல மாடு நட்டமான ஆசைப்படுவாங்க, அந்த மாதிரி சாப்பிட்டு இருக்காங்க. மெதுவா சாப்பிடுங்க. கடைக்கு தான் ஆள் யாரும் வரல, ஏன் அவசரமா சாப்பிடுறதே இல்ல. எப்படி இதான நம்ம கூட 6 அவரம் மெதுவா இருந்து சாப்பிடறதுக்கு. ஒரு இடத்துக்கு வேலைக்கு வந்திருக்கோம்னா நேரம் எப்ப கிடைக்கும் அப்பதான் சாப்பிட முடியும். இதுல நின்று சாப்பிட்டானா உட்காந்து சாப்பிட்டானே ஆலையில இருந்து காத்துக்கிட்டு நிக்கணுமா. இப்ப ஆலையில யாரும் இல்லைனாலும் வேகமா சாப்பிடணும். சாப்பிட்டு முடிச்சிடும் பேர் யாராவது வந்தா பாதி சாப்பாடுல எஞ்சி போற மாதிரி இருக்கும். ஏங்க எனக்கு ஒரு துண்டு கரும்பு வெட்டிட்டாங்க. எனக்கு கரும்பு பார்த்தா கரும்பு திங்கிற மாதிரி ஆசையா இருக்குங்க. ஒரு துண்டு வெட்டிட்டு நான் வீட்டு பக்கம் தின்னுக்கிட்டே போவேன். ஏப்ல சின்னதாய் வீட்டுல அவங்க அப்பா கொண்டு வந்து கரும்பு அந்த ஆள் கிடக்கு, எங்க போட்டோமோ அந்த இடத்துல கிடக்கு. அந்த ஆள் அதை வெட்டி திங்க வேண்டியதால அதை வெட்டி திங்க ஒரு நாதியும் காணும். இங்க கடையில வச்சிருக்க கரும்பு வந்து கேட்க எனக்கு வெட்டி தாங்க கடைக்காரன் சும்மா விடுவான். வீட்டுல இருக்க கரும்பு போய் தின்னுப்போம். நான் என் புருஷனுக்கு ஆசையா சமைச்சு கொண்டு சாப்பாடு கொடுத்துருந்தேன். என்ன கட்டின ஒரு துண்டு கரும்பு தானே கிடைக்கும், என்ன ஆக்கான பேசாம ஒரு துண்டு கரும்பு தானே என்ன முதலாளிக்கு என்ன தெரிய போது. அந்த ஒரு துண்டு கரும்பு அவனை கோட்டை கட்ட போறேன். ஒரு துண்டு தாங்கலாம் தின்னுட்டு போறேன். வீட்டுல இருக்க கரும்பு என்ன திங்க தெரியாம தான் இருக்கு. இங்க வந்து கரும்பு பார்த்து ஆசையா இருக்கு தாங்கன்னு வாயை தந்து கேட்டா ரொம்ப தான் பேசிக்கிட்டு இருக்கோம். கரும்பு என்ன ஒண்ணு நான் வீட்டுக்கு வரப்போ ஏல கோபாலு பிள்ளைதாச்சு பொம்பளை ஒருத்தர் கரும்பு கேட்கால வாயை வருமாறு ஒருத்தர் கரும்பு வெட்டி கொடுத்தால. அவட்டையாம இல்லன்னு சொல்லுது. அவ மாதிரி வந்து கேட்டுட்டால ஆசைப்பட்டு இல்லன்னு சொல்ல ஒருத்தர் வெட்டி கொடுல. சரி குடுக்க ஆத்தா எது கட்டா பிள்ளைதாச்சு பொம்பளை சொல்லிக்கிட்டு வீட்டுல இருக்க கரும்புலாம் கண்டு தெரியாது. பிள்ளைதாச்சு பொம்பளை இங்க கடையில இருக்க கரும்பு தான் அவருக்கு வேணும் போல வெட்டி கொடுக்க. அவளை சங்கடப்பட்டு எனக்கு வந்து கரும்பு வெட்டி தான் நீங்க எனக்கு எங்க அப்பா கொண்டு வந்து கரும்பு வேணும் 2 கட்டு வீட்டுல எடுக்கணும். அதை போய் தின்னுக்கிறேன். சரி வீட்டுக்கு போகும்போது பாத்து போ. நாயல் எதுவும் துரத்திடாம நிறைய நாயல் கிடந்து சந்திக்கிட்ட வெளியில போகும்போது பாத்து போ. நான் சாயங்காலம் வியாபாரத்தெல்லாம் முடிச்சுட்டு வரேன் வீட்டுக்கு.